Hey guys, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா Galaxy S24ஓட ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது Galaxy S24 இப்போ இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி அதை அன்பாக்ஸ் பண்ணி மொத்தம் இருக்கிறது என்னென்னன்றதை மொத்தமாக நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா, இதை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அன்பாக்சிங்லேருந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேருந்து வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ்லேருந்து டெலிகிராம் பாட்ஸ் வந்து எல்லா விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு ஒரே நோட்டிஃபிகேஷன் வரணும்னு வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நம்ம வீடியோ இன்னும் கண்டென்ட்டை நிறைய பேர்கிட்ட கொண்டு போகலான்ற ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும்ன்றதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, நல்ல கண்டென்ட் உங்களுக்கு டெய்லியும் ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக வரும். இது மட்டும் இல்லாமல் Oneplus 12 அது January 23 வர டியூஸ்டே ரிலீஸ் ஆக போகுது, இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. லான்ச் ஆகிற அன்றைக்கே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம அன்பாக்சிங்கோட இந்த வீடியோ பண்ண போகிறோம். வீடியோலாம் ஷூட் பண்ணி ரெடியாக இருக்குது. லான்ச் ஈவெண்ட்டுக்காக தான் வெயிட்டிங் பண்ணுறோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, டே ஆஃப்டர் டுமாரோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வரும். ஓகேங்களா, சரி வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன இருக்குன்றது ஒன்றா சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுங்கள். சார்ஜர் இல்லாதன்றதுனால ஃபோனு எப்படின்றது ஏற்கனவே நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம், அதெல்லாம் ஆன்லேயே தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்காக ஜஸ்ட் அதில் லைட்டாக வச்சுருக்கோம். ஏன்னா டெஸ்டிங் பண்ணியிருக்கோன்றது தெரியணும். டெஸ்டிங் பண்ணியிருக்கின்றதுனால அது அப்படியே ஆன்லேயே தான் இருக்கும். ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர்ஸ் இருக்கும், ரீடிங் மேனுவல்ஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், ஒன்று இருக்கும் சிம் எஜெக்டர், ரீடிங் மேனுவல்ஸு. அதனால் ஒரு டைப் சி கேபிள் இருக்குது. பேட்டரி பார்த்திங்கன்னா 4000 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ண 25 watts ஒயர்டு சார்ஜஸ் வாங்கிக்கணும். 15 watts ஒயர்லெஸ் சார்ஜஸும் இருக்குது. இது நல்ல ஒரு கோல்டிஷ் கலரு. டிசைனை பற்றி சொல்கிறேன். டிசைன் வந்து அதே மாதிரி 3 சர்க்கிள் கேமரா மாதிரி தான் ஒன்று. டிசைனில் இல்லை, சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, பவர் ஆன் பட்டன் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஆர் பிளாஸ்டர் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரேமு. அது ஃப்ரேம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிம் ஸ்லாட்டு பார்த்தீங்கன்னா டபுள் சிம் போடலாம். அப்புறம் டைப் சி போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இல்லை, இவ்வளோ தான் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா. ஃபோனை பார்த்தீங்கன்னா இதுதான். இது சில 2 சிம்ஸு போடுற சிம் ஸ்லாட்டு. எஸ்டி கார்டு வராதுன்னு நம்மளுக்கே தெரியும். ஓகேங்களா, இதுதான் டிசைனை பொறுத்த வரைக்கும் S24ஓட ஃபஸ்ட் லுக் அண்ட் டிசைனு. ஓகேங்களா, ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் அது என்ன டிஸ்பிளே இருக்குது, அதோட வெயிட் என்னன்றதை ஒன்று நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட வெயிட்டு பார்த்துக்கோங்க. வெயிட் ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். கேரி பண்ணுற வெயிட் பார்த்துக்கோங்க. 168 அது ஆகலை, 168 169 வரும். பட் இது ஆக்சுவல் வெயிட் 168. ஓகேங்களா, ரொம்ப வெயிட் இல்லை, மினிமம் வெயிட்டு தான். அதனால் ஃபோனை கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட பார்க்கணுன்னா டிஸ்பிளே பற்றி பார்க்கலாமா? சரிங்க, இதோட முதல்ல ஃபோனை பூட்டப் பண்ணிட்டு இது மீதி இருக்க சொல்கிறேன். ஒரு வாட்டியாக பாருங்கள், எங்கே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகலாம். 6.2 inches டிஸ்பிளே, டைனமிக் எல்பிடி ஆம்லெட் டிஸ்பிளே, 1080x2340 ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன், 120 refresh ரேட்டோட HDR10+, 2600 nits பீக் பிரைட்னஸ்ஸு. ப்ரொடெக்ஷனை பார்த்தீங்கன்னா கார்னிகோரில் விட்டஸ் 2 கொடுத்துருக்காங்க. கார்னிகோரில் விட்டஸ் 2 கொடுத்துரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனோட ஒரு சூப்பரான ஃபோன். ஓகேங்களா, இதுதான் டிஸ்பிளே கண்டென்ட் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்கேன். செக் பண்ணுறவங்க செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுதான் ஒரு சூப்பரான டிஸ்பிளே கண்டென்ட்டாக கொடுத்துருக்குது S24 லாஸ்ட்டாக இதோட ப்ரைஸ் சொல்ல போகிறேன். எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகேங்களா, அப்புறமா ஆன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அதுக்கப்புறமா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக பூட்டை போட்டோன்னே சில ஆப்ஸ்லாம் இருக்கும், நாங்கள் ஏற்றிருப்போம். ஆப்ஸ் தரும் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆப்ஸ்லாம் நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் என்ன ப்ராசஸ்னா Exynos 2400 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஓன் ப்ராசர். Android 14 ரன் ஆகுது. LPDDR5X இருக்குது. UFS 4.0 இருக்குது. ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கு. ஆண்டனோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.3 million இருக்கும். உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் ஒரு ஃபோனை காட்டுறேன். நம்மக்கிட்ட இன்னொரு ஃபோன் டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபோன் என்னன்றது சர்ப்ரைஸ் சொல்லிட்டா, IQ Neo 9 Pro அது 1.6 million இருக்குது. அந்த வீடியோ பின்னாடி வரப்போது. இது ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா இது 1.3 million, அது 1.6 million. ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் கிடையாது, வேறு ஒரு ப்ராசஸராக இருந்தாலும் இதோட டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் Exynos ப்ராசஸர் அண்ட் Snapdragon 8 Gen 3 எப்படி இருக்குன்னு. அப்புறம் Snapdragon 8 Gen 2 தான் வரும் நினைக்கிறேன். அதில் நான் சொல்கிறேன் அந்த வீடியோ. இதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்குது. 2.3 நல்ல வைல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதோட பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணும்போது அந்த எல்லோ இஷ்யூ வந்து எங்களுக்கு டீட்டெயிலாக கரெக்டாக லெவலைஸ்டாக மானிட்டேஷன் ஆகுது, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதனா ஒரு கேம்ஸ் விளாடும் போதோ, இல்லை பிஜிஎம்ஏ விளாடும் போதோ, ஃபுல் ஏஜில் விளாடும் போதோ உங்களுக்கு எதனா ஹீட் சென்சேஷன் வருமானதை செக் பண்ணி பார்த்தோம். அப்பயும் எங்களுக்கு அவ்வளோவா ஹீட் இல்லை. ஒரு ½ hour விளையாடிருப்போம். ½ hour விளையாடும் போதும் ரொம்ப ஹீட் இல்லாதனால ஹீட்டிங் சென்சேஷன் இருக்காது. ஓகேங்களா, அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹீட்டிங் சென்சேஷன் இல்லை.
அது வரைக்கும் நல்லது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்படியே தான் விளையாடிட்டு இருக்கோம். நீங்கள் ஒன்றுனா அப்படியே பாருங்கள் வீடியோவில். எந்த ஒரு இன்னும் லைட்டாக வார்ம் செக்ஷன் இருந்தாலும் ரொம்ப உங்களுக்கு ஹீட்டிங் செக்ஷன் இருக்காது. நெக்ஸ்ட்டு கேமரா செக்ஷன் மூலம் கேமராவில் 50 மெகா பிக்சல் 1.8 வைடு OIS சென்சார் இருக்குது. 10 மெகா பிக்சல் f2.4 டெலிஃபோட்டோ இருக்குது. 3x ஆப்டிக்கல் ஜூமிங் OIS இருக்குது. 12 மெகா பிக்சல் f2.2 அல்ட்ரா வைட் சென்சார்ஸ்லாம் இருக்குது. சென்சார்ஸு எப்போயுமே ட்ரிபிள் கேமரா செட்டப்ஸில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் 16 மெகா பிக்சல் கேமரா, ஒரு நல்ல கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 30x ஜூம் வரைக்கும் இருக்குது இதில். அது பார்த்திங்கன்னா சூப்பரான ஜூம்ஸோட இருக்குது. கேமரா ஃபோட்டோஸும் நல்லா எடுத்துக்கலாம். இதில் வந்து சர்க்கிள் டு சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எதனா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஜஸ்ட்டு சர்க்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்னன்றதை காட்டணும். நான் ஏற்கனவே அது ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டிருப்பேன். அதை சர்க்கிள் டு சர்ச்ன்றது இப்போ உங்களுக்கு லைவாக காட்டிட்டேன் ஓகேங்களா. இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இது ஒரு ஃபீச்சர், ஒன் ஆஃப் த ஃபீச்சர், ஒன் அண்ட் ஒன்லி இல்லை, ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸு இந்த 24ல் Galaxy 24 ஓகேங்களா. இந்த பிக்சரு இதில் கலர் கான்ட்ராஸ்ட் ஏற்றிட்டு எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணலாம். சம்திங் எல்லாருமே தெரியும் சாம்சங் யூசர்ஸ்க்கு. கொஞ்சம் அட்வான்ஸ்டு எடிட்டிங்ஸ் யூஸ் ஆகுது. ஒரு கலர் கான்ட்ராஸ்ட் ஃபோட்டோஸ் சேவ் பண்ணுறதுலாம் இருக்கிறதுக்கு இப்போ இருக்குது. இவ்வளோதான் நம்ம வீடியோ பற்றி பேசணும் ஓகேங்களா. டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டிஷ் கலரு. டிசைன் அவங்க கேமரா பம்ப்லாம் அதே மாதிரி 3 கேமரா செட்டப்ஸில் தான் இருக்குது. டிசைனில் ஒன்றும் மாற்றம் இல்லை, ஆனால் கலர்ஸில் மாற்றம் இருக்குது. நல்ல ஒரு கலராக சூப்பராகவே ஓவராலாக ஃபோன் நல்லாயிருக்கு. லாஸ்ட்டாக இதோட ப்ரைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓவர் வியூ சொல்லிவிட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ப்ரைஸ் சொல்லிட்டு வீடியோ முடிச்சிக்கலாம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல ஃபோன் வேணும், ஒரு ப்ரீமியமான டிஸ்பிளே வேணும், ப்ரீமியமான குவாலிட்டியோட அதுவும் சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் வர ஒன் ஆஃப் த ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இது ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா S24 யூஸ் ஆகும். S23 Galaxy யூஸ் பண்ணிட்டு S24 வேணுன்றவங்களாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். மினிமமாக இருந்தாலும் நல்ல ஒரு அப்கிரேஷனோட நல்லா இருக்குது ஃபோன் ஓகேங்களா. இதுக்கு நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட சொல்லணும்னா ஓரளவுக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணால் நல்லா இருக்குது ஓகேங்களா. நல்லா இல்லைன்ற சொல்ல முடியாது. இதுக்கு எக்ஸினோஸ் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஓன் ப்ராசஸர் கொடுத்துருக்கும் போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரின்ற ரீஜனில் ஒரு பெட்டரான எவால்யூஷன் தான் கொடுக்கும். வெளியே ப்ராசஸர் வாங்கி போகாமல் அவங்களோட ஓன் ப்ராசஸ் போட்டிருக்கிறது ஒரு நல்லது அவங்களுக்கு ஓகேங்களா. அதில் சம் பெனிஃபிட்ஸ் இருக்கலாம், சம் டிஸ்அட்வான்டேஜ். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு ஒரு அட்வான்டேஜஸும் இருக்கும், கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. லாஸ்ட்டாக இதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 70,000 விற்கிறாங்க. இனிஷியலாக ப்ரீ புக் பண்ணும்போது கார்டு ஆஃபர்ஸில் ஒரு 3,000 இல்லை 5,000 டிஸ்கவுண்ட் ஆகலாம். பட் 70,000 இதோட சேல்ஸ் வருது ஓகேங்களா. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரிவ்யூ, ஃபஸ்ட் லுக் ஆஃப் த ஃபஸ்ட் இனிஷியலோட இம்ப்ரெஷன் சொல்லலாம் ஓகேங்களா. இதை பற்றி உங்களுக்கு எதனா கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வேல்யூபிள் நியூஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம், இணையத்தில் இருப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.